கிறிஸ்துக்குள் அன்பான காலைக்கது நிகழ்ச்சிகளே, மீண்டும் இந்த நாளிலும் கூட இயேசுவின் இனிதான நாமத்தில் உங்களோடு கூட இணைவதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த நாளிலும் கூட தேவன் உங்களோடு கூட இருந்து நீங்கள் கைட்டு செய்கிற எல்லா வேலைகளும் அவர் உங்களுக்கு துணை செய்து உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளில் நமக்கு வருகிற வாக்கு தத்தத்தின் செய்தி எங்கிருந்து அப்படின்னு பார்த்தீங்கன்னு சொன்னால், சங்கீதம் 25ஆம் அதிகாரம் 14வது வசனம். கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தவர்களிடத்தில் இருக்கிறது அப்படின்ட்டு சொல்லப்படுகிறது. நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னீங்கன்னா, உலகத்தில் புகழ்பெற்ற நிறைய விஞ்ஞானிகள் இருக்கிறாங்க. அதில் மேரி கியூரி, அவருடைய கணவர் பியரி கியூரியும் ஒரு சிறந்த விஞ்ஞானிகள்னு எல்லாருக்கும் தெரியும். அப்பேற்பட்ட விஞ்ஞானிகள் என்ன செஞ்சாங்க அப்படின்னு சொன்னால், ஒரு நாள் அவங்களுடைய விஞ்ஞான கூடத்தில் நுண்ணோக்கிகளை என்ன செஞ்சாங்கன்னா, அவங்க அதில் நோக்கி பார்த்து கொண்டு இருந்தாங்க. அப்படி அவங்க பார்த்து கொண்டிருக்கும் போது என்ன நடந்துச்சு, அந்த அறைக்குள்ளே என்ன செய்கிறார் அப்படின்னு சொன்னால், அந்த விஞ்ஞான கூடத்தில் அந்த ஸ்டூடெண்ட் ஒருத்தர் என்ன செய்கிறான்னு சொன்னால் அதுக்குள்ளே என்ட்ராகிறாரு. அப்படி என்ட்ராகும் பொழுது என்ன பார்க்குறான்னு சொன்னால், பியரிக்குரி என்ன செய்கிறான்னு சொன்னால், அவருடைய நுண்ணோக்கி அப்படியே குனிந்து பார்த்து கொண்டிருக்கார். தரையில் வைத்து அவர் பார்த்து கொண்டிருக்கிறத பார்த்த பின்னாடியாக நுழைந்த அந்த மாணவன் என்ன செஞ்சார் அப்படின்னு சொன்னால், அவர் ஜெபத்தில் இருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு என்ன செய்கிறார், அப்படியே ஒரு பேக்காக அவர் போயிடலாம் அப்படின்னு சொல்லி பின்னோக்கி நடக்க ஆரம்பித்தார். அதை பார்த்து அவர் குனிந்து திரும்பி பார்த்து, ஏன் உள்ளே வந்துட்டு வெளியே போகிற அப்படின்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த மாணவன் சொல்கிறான், நீங்கள் ஜெபிக்கிற மாதிரி இருந்துச்சு, அதை நான் டிஸ்டர்ப் பண்ண வேண்டான்ட்டு போயிட்டேன். அப்படி இல்லை நான் ஜெபித்து கொண்டு இருக்கிறேன், ஆனால் நுண்ணோக்கியை தான் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன், ஜெபித்தும் கொண்டிருக்கிறேன் அப்படின்னு சொன்னாராம். அவனு அந்த மாணவனுக்கு ஆச்சரியம் வச்சு, என்ன சார் சொல்கிறீங்க, எனக்கு ஒன்றும் புரியலையே அப்படின்னு சொல்லி அந்த மாணவன் கேட்குறான். அப்போ அவர் சொல்கிறாரு, பாரு, நான் இதை பார்க்குறேன், நுண்ணோக்கியை பார்த்து நிறைய கண்டுபிடிப்புகள் எல்லாம் கண்டுபிடிச்சாலும் கூட அது என்னது, நான் ஜெபம் பண்ணாமல் என்ன செய்ய முடியாது, அது எனக்கு கிடைக்காது. ஒருவேளை நான் பல ஆராய்ச்சிகளை பண்ணலாம், ஆனால் அதற்கான ஞானத்தை எனக்கு யார் தான் தரப்போகிறாரு, அது என்ன இருக்குது நான் கண்டுபிடிப்பதற்கு எனக்கு அறிவை தரப்போகிறவர் யார் தான், ஆண்டவர் தான். அதனால் நான் ஜெபத்தோடு தான் அதை பார்க்குறேன். அந்த நுண்ணோக்கியை பார்த்துருந்தாலும் கூட நான் என் மனதில் யாரை தான் நினச்சிட்ருக்கேன், ஆண்டவரே நான் இதுலேருந்து எனக்கு கற்றுக் கொடுங்க, இதில் என்ன பொருள் மறைந்து இருக்கிறது நீங்கள் எனக்கு சொல்லித்தாங்க, அதை நான் என்ன செய்வேன், உலகத்துக்கு எடுத்து கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி நான் வேண்டிக்கொண்டே நான் கேட்டுக்கொண்டுட்டு தான் அதை பார்த்துட்ருக்கிறேன் அப்படின்ட்டு அவர் சொன்னாராம். அப்போ அவர் சொல்லும் பொழுது அவர் சொல்கிறாரு, ஜெபத்தின் வல்லமை குறித்து அந்த மாணவனுக்கு அவர் சொல்கிறாரு, ரகசியங்கள் நமக்கு வெளிப்படுத்தி தர வேண்டும் என்று ஒவ்வொரு நாளும் நான் என்ன செய்வேன், ஜெபித்து கொண்டே தான் என்ன செய்கிறேன், இந்த விஞ்ஞான கூடத்தில் நிற்கிறேன். ஏன்னு சொன்னால், இது என்னுடைய ஞானத்தினால நான் எதையும் கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா சர்வத்துக்கும் சிருஷ்டித்தவர் அவர், அவர் வல்லவர், அவர் இரக்கமுள்ளவர், அவர் நம்ம மேலே வைத்த கிருபையினால ஒவ்வொன்றையும் கண்டுபிடித்து அது நம்முடைய பயன்பாட்டுக்கு நம்மை அதை உபயோகப்படுத்த அவர் என்ன செய்கிறார், நமக்கு உதவி செய்கிறார். மனிதன் மிகவும் பிரயாசப்பட்டு அவனால் என்ன காரியம் செய்ய முடியும் அப்படின்னாலும் அவனால் என்னது, கண்டிப்பாக அதனால் அவன் வெற்றியை காண முடியாது. ஆனால் அவன் பிரயாசத்தின் மத்தியில் எல்லாவற்றுக்கும் அதிபதி தேவன், அவரிடத்திலிருந்து நான் இதில் என்ன இருக்கிறது என்பதை நான் என்ன செய்யணும், பெற்றுக்கொள்ளணும்னு தன்னை தாழ்த்தி இடத்துல ஒப்படைக்கும் பொழுது அநேக காரியங்களை அவர் வெளிப்படுத்த, மறைப்பொருட்களை வெளிப்படுத்துகிறவர் அவர், ரகசியங்களை வெளிப்படுத்துகிறவர் அவர். நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், தானியேல் அவருடைய அடிமையாக இருக்கிற அந்த தேசத்தில் அவருடைய அரசன் காண்கின்ற அந்த சொப்பனம், அந்த சொப்பனத்தை பார்த்துட்டு அவர் சொல்கிறாரு, இப்போ நம்ம யாராவது ஏதாவது ஒரு விளக்கம் கேட்டாங்கன்னா அது என்னன்னு சொன்னாங்கன்னா நம்ம அதுக்கு விளக்கம் கொடுக்க முடியும். அப்படிதானுங்களே, ஒரு வார்த்தையோ அல்லது ஒரு செயலையோ அவங்க சொல்லும்போது அவங்க இது இப்படியா இருக்கும் அப்படியா இருக்கும், இல்லாத ஒரு பொருளை குக் பண்ணுறோம் அப்படின்னு சொன்னால் அவங்க என்ன குக் பண்ணுறாங்கன்னு சொன்னால் தான் நமக்கு அதுக்கான இன்க்ரீடியன்ட் சொல்ல முடியும், அதுக்கான செய்முறைகளை நம்ம சொல்ல முடியும். ஆனால் இந்த அரசர் நேபுகாத்நேச்சர் என்ன செய்கிறான்னு சொன்னால், அவர் அப்படியே பிளாங்க் அப்படி சொல்ல, நான் நேற்று ஒரு சொப்பனம் கண்டேன், யார் அந்த சொப்பனத்தையும் அதனுடைய அர்த்தத்தையும் எனக்கு சொல்கிறாங்களோ அப்படின்னு சொல்லி எல்லாரையும் கூப்பிடுறாரு. அவங்க தேசத்தில் இருக்கிற எல்லாரையும் கூப்பிடுறாரு. ஞானிகள், அறிவு காரியங்கள் எல்லாம் சொப்பனங்களை விவரித்து சொல்லுகிறவர்கள் எல்லாரையும் அழைக்கிறாரு. யாராலையும் அவரால் சொல்ல முடியல. அப்போ தான் தானியேல் சொல்கிறா,
மறைப்பொருளை காட்டுகிற ஒருவர் இருக்கிறார் சொல்லி அவர்கிட்ட போய் என்ன சார் ஜெபம் பண்ணுறார். ஆண்டவரே நீர் மறைப்பொருள்களை வெளிப்படுத்துகிறவர் அப்படின்னு சொல்லி ஜெபித்து தன்னை தாழ்த்தி அவர் என்ன செய்கிறாரு, அதனுடைய காரியங்கள் சொப்பனத்தையும் அந்த ரகசியத்தையும் பெற்றுக்கொள்கிறார். எப்படி இந்த விஞ்ஞானி சொன்னாரோ அதே போல் ஜெபத்தினால் என்னது நம்ம ஆண்டவரிலிருந்து கேட்கும்போது அவர் நமக்கு அதை வெளிப்படுத்துகிறார். அவர் நமக்கு மறைப்பதில்லை. அதனால தான் தங்க சங்கீதக்காரர் சொல்றார், கர்த்தருடைய ரகசியம் அவருக்கு பயந்தரிடத்தில் இருக்கிறது அப்படின்ட்டு சொல்றார். நம்ம பயந்து கர்த்தருக்கு பயந்து அவர் நம்ம சொல்படி நாம் அவர் சொல்படி கீழ்ப்படிந்து நடப்போம்னு சொன்னால் அவருடைய ரகசியத்தை நமக்கு அவர் வெளிப்படுத்துறார். அப்படிதான் அவர் வெளிப்படுத்தும் பொழுது பவுல் அப்போஸ்தலனுடைய ஊழியத்தில் என்ன செய்யறாரு, அநேக காரியங்களை சொல்லித்தரார். அவருடைய சீஷர்களை யாரும் ரொம்ப படித்தவங்க இல்லை, ஆனாலும் ஆண்டவருடைய ரகசியங்களெல்லாம் அவங்களுக்கு வெளிப்படுத்துறாரு. அவங்க அநேகருக்கு என்ன செய்கிறாங்க, பிரசங்கம் பண்ணுறாங்க. அநேக விஞ்ஞானிகளும் தத்துவ ஞானிகளும் என்ன செய்யுது, எங்களுக்கு நிறைய தெரிஞ்சிச்சு அப்படின்னு கர்வம் கொண்டாலும் கூட அதை வெளிப்படுத்தினவர் யார் தான், இந்த ரகசியத்தை கற்றுக் கொடுத்தவர் யார் தான் அப்படின்னு சொன்னால் பரலோகத்தின் தேவன் தான். தேவன் பிள்ளைகளே நாமும் கூட அப்படிதான். நம்ம அநேக காரியங்களை கற்றிருக்கோம். தேவன் நமக்கு செய்த காரியங்கள், தேவன் தியாக பலியாய் கொடுத்த காரியங்கள், தேவன் நம்முடைய வாழ்க்கையில் ஆசீர்வாதமாய் கொடுத்த காரியங்கள், அநேக காரியங்கள் நமக்கு ஆண்டவர் நம்ம கேட்காமலே நிறைய காரியங்களை நமக்கு செய்து கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் நம்ம என்ன செய்யணும், கர்வமாக எடுத்துக்காதபடிக்கு இது எனக்கு தேவன் தந்தாருன்னு சொல்லி அநேகருக்கு நம்ம சாட்சிகளாக சொல்லுவோம் அப்படின்னு சொன்னால் ஆண்டவர் என்ன ஆண்டுடைய நாமம் மகிமைப்படும். அதே சமயத்தில் நீங்களும் நானும் கர்த்தருக்கு பயந்து நடப்போன்னு சொன்னால் அவர் எல்லா ரகசியத்தையும் நமக்கு சொல்லுவார். எப்படி தானியலுக்கு சொல்லி கொடுத்தாரோ, எப்படி விஞ்ஞானிகளுக்கெல்லாம் ஆண்டவர் சொல்லி கொடுக்குறாரோ, அதே போல் உங்களுக்கும் எனக்கும் வேதத்தில் உள்ள அதிசயங்களை காணும்படி நம்முடைய கண்களை திறக்கிறதுக்கு அவர் வல்லவராக இருக்கார். நம்ம கேட்கணும். எப்படி தாவீது பக்தன் கேட்குறால, ஆண்டவருடைய வேதத்தில் அதிசயங்களை பார்க்கும்படி என் கண்களை திறந்துடலாம். அதிசயங்களை பார்க்க, மறைப்பொருளை ஆண்டவர் வெளிப்படுத்த நாம் அவருக்கு பயந்து நடப்போம். அப்படி நம்ம பயந்து நடக்கும்போது தேவன் நமக்கு வெளிப்படுத்த வல்லவராக இருக்கிறார். அப்படி பயந்து நடக்கணும் அப்படின்னு சொன்னால், பயந்துன்னு சொன்னால் என்னது, ஒளிந்து இல்லை, அவருக்கு கீழ்ப்படிந்து நடப்போம் அப்படின்னு சொன்னால் அந்த பாக்கியத்தை ஆண்டவர் நமக்கு தருவார். அந்த கீழ்ப்படிதலுக்கு உங்களை ஒப்பு கொடுக்குறீங்களா? நீங்களும் நானும் ஒப்பு கொடுப்போம். அந்த மேலான பாக்கியத்தை நம்ம பெற்றுக்கொள்வோம். ஜெபம் செய்வோம். இரக்கத்தில் ஐஸ்வர்யமுள்ள தகப்பனே, ஒருவரும் சேரக்கூடாத ஒளியில் வாசம் பண்ணுகிறவரே, பரிசுத்த தேவதூதர்களால் ஓயாமல் போற்றப்படுகிறவரே, எங்கள் பரிசுத்த நாதனே, உடைய பாதத்தை வந்து அடைகிறோம் ராஜா. இந்த நாளை, புதிய நாளை தொடங்கும் பொழுது நீர் எங்களோடு கூட இடைப்பட்டு இந்த நாளில் நாங்கள் செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் உடைய கிருபை இருக்கட்டும். நாங்கள் இன்று கற்றுக்கொண்டது போல உங்களுடைய ரகசியங்களை நாங்கள் பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் உமக்கு பயந்து நடந்து நீர் எங்களுக்காக வைத்திருக்கிற எல்லா மறைப்பொருளையும் கற்று அநேகருக்கு நாங்கள் கற்றுக் கொடுத்து அநேகரை உடைய ராஜ்யத்தின் பிள்ளைகளாய் மாற்றவும், நாங்களும் உடைய ராஜ்யத்திற்கு ஏற்ற பிரஜைகளாய் ஜீவிக்கவும் நீர் எங்களை பலப்படுத்துங்க. இந்த நாட்களிலும் ஆண்டவரே, மனவேதனையோடு பாரத்தோடு இருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். உடைய வேதனைகள், பாரங்கள் எல்லாம் நீக்கி போடுங்க. பண பிரச்சனை இருக்குமானால் நீக்கி போடுங்க. நோய்களினால் பாதிக்கப்பட்டிருப்பாங்கன்னு சொன்னால் அது அவங்களுக்கு விடுதலை கட்டளையிடுங்க. இந்த நாள் சமாதானத்தின் நாளாக கழிக்க இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொரு குடும்பங்களையும் நீங்கள் ஆசீர்வதிங்க. இந்த செய்திகளை ஃபார்வர்ட் பண்ணுற பிள்ளைகளுக்காக செபிக்கிறோம். மேலான ஆசீர்வாதத்தினால் நிரப்புங்க. அவருடைய அன்பில் நாங்கள் நினைத்திருக்க கிருபை செய்யுங்க. உடைய ராஜ்யம் வரும்போது எங்களை நினைத்தலிடுமா. இயேசுவின் வழியாக ஜெபிக்கிறோம். ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமென். ஆமென். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் ரிவைவல் டிவி.